நம்ம திருச்சிற்றம்பலம். இது வத்தலக்குண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கலியுக சிதம்பரேஸ்வரர் திருக்கோயில். இதுதான் நுழைவாயில். நுழைவாயில் ஒரு சிறிய கோபுரம், சிவசிவன்னு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் தோரப்பாடல்கள். அப்படியே உள்ளே போனோம்னா கொடிக்கம்பம், கொடிக்கம்பத்தை பலிபீடம், கொடிமரம் இப்போ தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நந்தி பகவான் ரொம்ப அருமையாக தத்ரூபமாக அந்த சிலை இருக்குது. திருச்சிற்றம்பலம். அப்படியே உள்ள தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்து தூண்கள் இவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணது. ரெண்டு பக்கமும் தூண். பழமையான ஒரு ஆலயம். கலியுக சிதம்பரேஸ்வரர் சுவாமி திருச்சிற்றம்பலம். சுற்றுப்பிரகாரத்தில் சுவாமியினுடைய கர்ப்பகிரகத்தினுடைய அந்த மூல விமானம், இதை பார்த்தோன்னே நமக்கு தஞ்சாவூர் ஞாபகம் வந்தது. அந்த கோபுர அமைப்பு இருக்குது. அப்புறம் மகாவிஷ்ணு சன்னதி, ஏற்றாப்புலேயே கருடாழ்வார் உள்ள மகாவிஷ்ணு ஆஞ்சநேயரும் காட்சி கொடுக்குறாங்க. இந்த சுற்று பிரகாரத்தில் இங்கே இந்த கோயில் விசேஷமே இந்த சுற்று பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சிலைகள் ரொம்ப தூரமாக இருக்கும். அப்படியே பாட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஸ்தலம். மீனாட்சி தாய், நடராஜ பெருமான், வியாக்கர பாரதரும், பதஞ்சலி பெருமான் வியாக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இங்கே சுவாமி வில்லு வைத்து இருக்கிறாரு. இங்கே கால பைரவர், இங்கே கோரக்க சித்தர். இப்படி ஒவ்வொன்றும் இந்த அமைப்புகளாக பாருங்கள். அப்படி புடைப்பு சிற்பமாக அழகாக அந்த சங்கிலியோட இவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பழமையான ஒரு பார்க்க வேண்டிய, தரிசிக்க வேண்டிய கோயில். இவ்வளோ ஒரு அற்புதமான அங்கே பாருங்கள், சுவாமி நம்ம அம்பாளை அடி பிடித்திருக்கிற மாதிரி ஒரு தத்துரூபமான ஒரு சிலை அமைப்பு. இந்த அமைப்பு எல்லாம் இருக்கக்கூடியது. தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்திக்கு பின்னாடி அழகாக அந்த பிச்சாண்டவர் குளத்தில் சுவாமியுடைய சிற்பம். அது பக்கத்திலே ரிஷபவாகனத்தில் சுவாமி சிற்பம். எனக்கு இந்த கோயிலுக்கு நான் மெயினாக வந்தது இந்த சிற்பங்களெல்லாம் பார்க்குறதுல ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப, இந்த கோயிலுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பழங்காலத்து சிற்பங்கள். அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா சுவாமியுடைய அந்த லிங்கோத்பவர், இங்கே காலசம்ஹாரமூர்த்தியாக காட்சி கொடுக்குறாங்க. ரெண்டு பக்கமும் மேலே அப்படியே ரெண்டு பக்கம் பெருமாள் கண்ணபிரானும் இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் சிவகாமி தாய் அம்பாள் இங்கே காட்சி கொடுக்குறாங்க. மீனாட்சி தாயை பற்றி இப்படியே வந்தீங்கன்னா இங்கே அழகாக இது முருகனுடைய சன்னதி வருது. இப்படி சுற்றுப்புறத்தில் வந்தீங்கன்னா இந்த பக்கம் அர்த்தநாரீஸ்வரர் அப்படியாக காட்சி கொடுக்குறாங்க சுவாமி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியும் பிச்சாடனர் அந்த அழகாக கொடுக்குறாரு காட்சி. இந்த சிலை பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்கள். அம்பாள் விநாயகருக்கு உணவு கொடுக்குற மாதிரி அப்பாவும் சேர்ந்து இது பண்ணுறாங்க. ரொம்ப அருமையான ஒரு சிலை. முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் காட்சி கொடுக்குறாங்க. இங்கே இதே போல் ஒரு புடைப்பு சிற்பம். அப்படி வந்துட்டிங்கன்னா அப்படி இங்கே சண்டேஸ்வரனுடைய சன்னதி. இதை சுற்றுப்புறத்தில் வந்து நம்ம சண்டேஸ்வர நாயனார், சண்டிகேஸ்வரர் திருடிகள் போற்றி. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா
இந்த சிலையை பார்த்துட்டு உங்களுக்கு தோறணும். வலுவூர் யானை கொண்டு தோலை போர்த்திய ஒரு அருமையான ஒரு காட்சி. எவ்வளோ அழகாக தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் இந்த கோயிலெல்லாம். இந்த வரலாற்று திருமுறை படித்தவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப அருமையான ஒரு சிலை, ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் ஊத்துவ தாண்டவர் நடனம் ஆடுறப்போ தன்னுடைய தோடை கீழே விழுந்தது காலிலே எடுத்து மாட்டிய அந்த ஒரு திருக்காட்சி. அதில் கீழே பார்த்திங்கன்னா காரைக்கால் அம்மையார் இருப்பாங்க. அதே போல் இந்த பக்கம் காளி போட்டி ஆடினவங்க, அதுலேயும் காரைக்கால் அம்மையார் இருக்கிறாங்க. நம்ம நடுவில் மீனாட்சி தாய் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பாம்பு வைத்து ஒரு ஊஞ்சல், அதில் விநாயகர் பெருமான் ஊஞ்சல் ஆடுறாங்க. ரொம்ப அருமையாக எல்லா சிலை அமைப்பு வச்சுவாங்க. அதன் பிறகு துர்க்கை, பிறகு பிரம்மா இங்கே தனியாக சன்னதி இருக்குது. நம்ம தலையெழுத்து எழுதினவர் பிரம்மா திருவடிகள் போற்றி. பிறகு வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணிய சுவாமி, பிரம்மாவுக்கு ஏற்றாப்புல அன்னம், அவருடைய